அட்லி வந்து நம்ம அண்ணாக்கு பிகில்னு ஒரு படம் கொடுத்தாரு. நெல்சன் வந்து நம்ம அண்ணாக்கு பீஸ்ட்னு ஒரு படம் கொடுத்தாரு. அந்த வரிசையில் கடைசியில் வந்து சேர்ந்தாரு விநாயக். அப்படின்னு வெங்கட் பிரபு வந்து கோட்டை தூக்கிட்டு வந்து குடும்பத்தோட சேர்த்து முடிச்சு விட்டாங்க. பீஸ்ட் சாரி கோட். கோட் வந்து காந்தி அப்படின்ற ஒரு கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிக்கிறாரு. காந்தி அப்படின்னா ஃபாதர் ஆஃப் நேஷன், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதனால படத்தில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு படத்தோட பேரே வச்சுட்டாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் கென்யாவில் யுரேனியம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து ராஜீவ் மேனன் அப்படின்ற கேரக்டரில் நடித்த மைக் மோகன் கடத்திட்டு போகிறாரு. அதை சாட் ஸ்காட்ஸில் இருக்கிற நம்ம பிரபுதேவா, தளபதி விஜய், டாப் ஸ்டார் இவங்களாம் சேர்ந்து அந்த மிஷினை, அந்த யுரேனியம் அப்படின்ற பொருளை எடுத்து கவர்மெண்ட்டில் ஒப்படைக்கிறாங்க. அந்த ஒரு மிஷனில் ராஜீவ் மேனனோட குடும்பம் வந்து பாதிப்படைஞ்சிருது. அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக 20 வருஷம் கழிச்சு நம்ம தளபதியை நோக்கி வராரு ராஜீவ் மேனன். இதுதான் கோட். சிம்பிள் ஸ்டோரி. இதை வந்து ஸ்க்ரீன் பிளே கிங்கான நம்ம வெங்கட் பிரபு என்ன பண்ணிக்கணும், ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமாக பண்ணியிருக்கணும். கரெக்டாக அதை பண்ணலை. சரி, ஸ்க்ரீன் பிளே கிங்கு தான் நம்ம மிஸ் ஆயிட்டாரு. அப்போ நம்ம பிஜிஎம் கிங் யுவன் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருமே மிஸ் பண்ணிட்டாரு. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். உள்ளே போனால் மட்டும் பத்தாது. செந்தில் அவனை முயற்சியாக நம்பணும். ரொம்ப ஷார்ப்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால் முடியும். அர்ச்சனா அக்காவுக்கு நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இந்த படம் வந்து இவ்வளோ ஹைப்பெல்லாம் ஏற்றக்கூடாது. அவங்க பிஃபோர் ரிலீஸ் என்ன சொன்னாங்க, ஹைப் இல்லாதது படத்துக்கு நல்லது, ஒரு ரொம்ப ஹைப் ஆயிடுச்சுன்னா படம் வந்து நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து படம் ரிலீஸ் ஆகி நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான அர்த்தம், அவங்க சொன்ன உண்மையான அர்த்தம் என்னன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. அவங்களுக்கே இதுக்கு முன்னாடி தெரியும் கேப்டன் கேமியோ வராரு, அப்புறம் நம்ம இளைய தளபதி விஜய் வந்து டிஐஜிங்களை காமிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். இதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகலை, இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். அதாவது இந்தியன் 2ல வந்து விவேக் நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த கேரக்டரே வந்து ஏஐல ரீப்ளேஸ் பண்ண கேரக்டர். அது ரொம்ப ஆப்டாக சூட் ஆயிருந்துச்சு. அந்த படம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த ஏஐ டெக்னாலஜி வந்து அவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதான் இங்கே உண்மை. அவங்களோட ஃபேன்ஸ் வந்து சொல்லுவாங்க, அவரை சேவ் பண்ணாலே அவரோட உடம்புக்கும் அவரோட ஃபிட்னஸுக்குமே ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. உண்மையாகவே க்ளீன் சேவ் பண்ணி அந்த லுக்லாம் செட் பண்ணி வேற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இளைய தளபதி கேரக்டருக்கு தளபதி விஜய் நடிக்க வச்சிருந்தா கூட இன்னும் சூப்பராக ஆப்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மல்டி ஸ்டாரர் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு இன்ஸ்பிரேஷன் லோகேஷ்லேருந்து நம்மால் வெங்கட் பிரபு எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்திருக்காரு. இந்த டேக் நேம் போடுவாங்கள்ல, விக்ரம் படத்தில் போடுவாங்க, ஏஜென்ட் டீனா, ஏஜென்ட் விக்ரம் போடுவாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்ட்ரோ கொடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு டேக் நேம் போடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் தளபதி ரெஃபரன்ஸ் இல்லை, தளபதி ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்குது. ஒரு 2 ரெஃபரன்ஸ் வச்சா பரவாயில்ல. 2000 இப்போ வரைக்கும் என்ன ஸ்டைல் பண்ணாரோ அது எல்லா ரெஃபரன்ஸையும் வச்சு ஒரு கிளாப்ஸ் மூமெண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பார் போல வெங்கட் பிரபு. அப்படி ஒரு கிளாப்ஸ் மூமெண்ட் வாங்கணும் அப்படின்னு என்ன அவசியம்? ஓனா பண்ணி மொக்க வாங்கினா கூட ஓகே, அக்செப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தளபதி ஸ்டைல் பண்ணி தளபதி ரெஃபரன்ஸ் வச்சு தான் நான் ஒரு இடத்துல விசில் மூமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. இந்த விசில் போடு பாட்டு இருக்கு இல்லையா, இந்த விசில் போடு பாட்டு மட்டும் இல்லை, எல்லா சாங்குமே வச்ச பிளேஸ்மெண்ட் வந்து சரியில்லை. விசில் போடு ஆடியோ வெர்ஷன், அதாவது தியேட்டர் வெர்ஷன் ஒன்று இருக்குது, இதுக்கு முன்னாடி ஆடியோ வெர்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. சரி, விசில் போடு பாட்டு வந்து ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வெர்ஷன் விட்டுருந்தாங்க, அதுதான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. தேட்டருக்கு செலிப்ரேஷன் மோடாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா நம்ம யுவன் பிஜிஎம் கிங்கு என்னமோ பண்ணி வச்சுட்டாரு. ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது போக நிறையா கேமியோஸ் வருது படத்தில். கேப்டன் விஜயகாந்த்லேருந்து உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. த்ரிஷா வர்றாங்க, அவருக்கு மிஸ்கின் ரெஃபரன்ஸில் ஆட வர்றாங்க. சுற்றி பசங்க நடுவில் ஒரு பொண்ணு மஞ்சள் சாரி கட்டி ஆடுதுரா அப்படின்ற மாதிரி மிஸ்கின் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதில் த்ரிஷா ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இளைய தளபதியாக மாறிக்கொண்டு வரும் ஒரு பெரிய ஆக்டர் வந்து படத்தில் வராரு. தளபதி ரெஃபரன்ஸ் தான் படத்தில் இருக்குது அப்படின்னா தலை ரெஃபரன்ஸ் இருக்குது, தோனி ரெஃபரன்ஸ் இருக்குது, ஐபிஎல் ரெஃபரன்ஸ், மங்காத்தா ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் வச்சே படத்தை வந்து கோட் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படியும் 2 நாளில் ஒரு வீக்கெண்டில் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னும் எத்தனை படத்துக்கு தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லியே முட்டு கொடுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ வந்து மாநாடு வெங்கட் பிரபு தான் எடுத்தாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் போல்.